Hello, friend. வறுத்த நிலக்கடலையை 2 கப்பு நம்ம இந்த தட்டில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா இப்படி நம்ம பிசைஞ்சு விட்டாவே போதும். மேலே இருக்கிற தோலெல்லாம் அழகாக நமக்கு வந்துடும். இப்போ இந்த மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு. சுத்தம் பண்ணி எடுத்ததை ஒரு மிக்ஸி ஜார் அப்படி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் வச்சு நம்ம இதை அரைச்சிக்கலாங்க. இப்போ ஒரு வாட்டி அரைச்சாச்சு. இந்த மாதிரி பொடி பொடியாக வந்திருக்கு. நம்ம மறுபடியும் அரைக்கலாம். மறுபடியும் அரைக்கும்போது இந்த நிலக்கடலையில் இருக்கிற எண்ணெய்லாம் பிரிஞ்சு இந்த மாதிரி கொஞ்சமாக கெட்டி கெட்டியாக வரும். இந்த மாதிரி கெட்டியாக வரும்போது நம்ம இதை அப்படியே நம்ம கையால் எடுத்து உதிர்த்து விட வேண்டியதாங்க. இப்போ உதிர்த்து விட்டுட்டு மறுபடியும் இதை நம்ம அரைக்கும்போது இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த நிலக்கடலையிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்மளுடைய குக்கீஸ் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வரும்போது தான் கரெக்டான அளவாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு தட்டில் சேர்த்துக்கலாங்க. எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்தாலே தெரியும். இது கூட அரை கப்புக்கு நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் சேர்க்கும்போது இந்த குக்கீஸ் வந்து வாசனை சூப்பராக இருக்கும். இது கூட 1/4 கப்புக்கு மைதா அல்லது கோதுமை ஏதாவது சேர்த்துட்டு நம்ம நல்லா எப்படி பிசைஞ்சு விட்டுணுங்க. இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு எல்லாம் ஒன்று சேர்கிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு வரணும். இது கூட தண்ணி பால் எதுவும் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இந்த நிலக்கடலையிலேருந்து பிரிஞ்சு வந்த எண்ணெயே போதுமானதாக இருக்கும் நமக்கு. இப்போ இந்த மாதிரி நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டுங்க நம்ம ஒரு தட்டில் எண்ணெயை தடவிக்கலாம். எண்ணெயை தடவிட்டு இது மேலே கொஞ்சமாக மைதா மாவை டஸ்ட் பண்ணிக்கலாங்க. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக மாவை எடுத்து உருட்டி நம்ம நல்லா உள்ளங்கையில் வச்சு உருட்டும் போது கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி உருட்டிட்டு நம்ம அப்படியே ஒரு ப்ரெஸ் கொடுக்க வேண்டியதாங்க அழுத்தாமல். இந்த மாதிரி ப்ரெஸ் கொடுக்கும்போது ஓரங்கள்லாம் விரிசல் இல்லாமல் கரெக்டான அளவாக நமக்கு பிஸ்கட் வரும். குக்கீஸ் கட்டே நமக்கு ஆன்லைன்லாம் கிடைக்கிது. இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற எல்லா குக்கீஸ்லேயும் நம்ம ஒரு தட்டில் அடிக்கிட்டு இப்போ ஒரு தோசைக்கல் அடிகனமாக இருக்குது. அதை நான் ப்ரீஹீட் பண்ணுறேன். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம். இது கீழே ஒரு சின்னதாக ஒரு ஸ்டாண்டு கூட போட்டுக்கலாங்க. போட்டுட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த குக்கீஸ் எல்லாத்தையும் இப்போ வச்சிட வேண்டியதாங்க. இந்த பீனட் குக்கீஸ் வச்சுட்டு தட்டு வச்சு மூடிடலாங்க. மூடிட்டு ஒரு 25 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி குக்கீஸ் சூப்பராக வந்திருக்குங்க. நான் 2 ஷிஃப்ட்டாக எடுத்தேன் இன்றைக்கி. இப்போ பார்த்தீங்கன்னா 2வதும் இதே மாதிரி எடுத்துட்டேன். சூப்பரான நம்மளோட குக்கீஸ் அருமையாக ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த லீவில் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி விதவிதமாக செஞ்சு கொடுக்கலாங்க. உங்களுக்கு இந்த சூப்பரான பீனட் குக்கீஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதையும் சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.